ஹலோ மக்களை 366 எபிசோடுக்கு அப்புறம் எபிசோட் சுகட்சு மிரண்டுட்டான். என்னடா இது 4 ஹோக்காக இறங்கிருக்காங்க. இவர் தானே ஹாசிராமா செஞ்சு, இவர் தானடா காட் ஆஃப் த ஷினோபின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். டோபிராமா சொல்றான், டேய் திரும்பி வராச்சு மாதிரி வந்துட்டானான்னு சொல்லிட்டு. ஹாசிராமா கேட்காரு, என்னதான்டா நடக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு உன்னை தேடு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ரீப்பர் டெட்ஸில வந்து உடச்சிட்டான்னு நினைக்க, நம்ம எல்லாத்தையும் வெளியே வர வச்சுட்டா நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காக. அதுக்கப்புறம் நம்மள வச்சு திரும்பி ரீஎன்மிஷன் ஜுட்ஸு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஹோக்காக மிரண்டாரு. எப்படி இந்த சீலிங் ஜுட்ஸு உடைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா லார்டு வராச்சு மாறுன்னு சொல்லிட்டு கேட்காம. மினாட்டா நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்த சீலிங் ஜுட்ஸ் எங்க உள்ள இதுன்னு எனக்கு தெரியும், இது வந்து உசுமாகி கிளான்ல உள்ளது, இந்த ரீப்பர் டெட் சீல்னு சொல்றான் அவன். என் கை போனதுக்கு அப்புறம் என்னால நிறைய ஜுட்ஸு பண்ண முடியல, அதுக்கப்புறம் இந்த ஜுட்ஸுவை பத்தி நிறைய ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். லார்ட் ஃபர்ஸ்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு மினாட்டா கேட்டுட்டு இருக்கான். உன்னை ஹாசிராமா தலை தொங்க போட்டு பார்த்துட்டு இருக்கான். டேய் கோமாளி நீ யாருடான்னு சொல்லிட்டு கேட்கான் மினாட்டாவை பார்த்து. சார் நான் தான் சார் ஃபோர்த் ஹோக்காகன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸா காட்டுதான். ஃபோர்த் ஹோக்காகையா? டேய் என் ஊர்ல ஃபோர்த் ஹோக்காகே வந்தாச்சா, சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் ஹாசிராமா. அப்பனா என்னோட ஊர் இன்னும் நல்லபடியா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சார் நான் இப்போதைக்கு உயிரோடையே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமாட்ட மினாட்டோ. லார்ட் தேர்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி நானே இறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நானும் வேற இன்சிடென்ட்ல என்னையும் டோபிராமையும் சர்டோபிக்குள்ள வச்சு சீல் பண்ணிட்டான், அதனாலதான் நம்ம 4 பேருமே ரீப்பர் டெட் சீல்குள்ள இருக்கமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா சார் சொல்லிட்டு ஃபோர்த் ஹோக்காக பேசிக்கிட்டு இருக்கான். சரி 5வது ஹோக்காக யார்டான்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். உங்களோட பேத்தி பிரின்சஸ் சுனாடேன்னு சொல்லிட்டு ஒராஜ் மாதிரி சொன்னோன்னு தலை தொங்கிருச்சு அவனுக்கு. என்னது சூனாவா? வில்லேஜ் நல்லா இருக்காடான்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுல என்ன சார் பிரச்சனை சொல்லிட்டு ஃபோர்த் ஹோக்காக கேட்காரு. அதுதான் என்னோட முதல்ல கிராண்ட் சைல்டு அப்படின்னு சொல்றாரு ஹாசிராமா. ஆனா என்ன அவன் என்னோட சூதாடுத பழக்கத்தை எடுத்துக்கிட்டா, அதனால நிறைய இதை அதிலே இழந்துருவான்னு சொல்லிட்டு நாக்கால சிரிக்கான். அதுவே மாசா இருக்கு. சுகர்சு சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் காட் ஆஃப் த ஷினோபி எல்லாம் இருக்க மாட்டாரு, ஏதோ ஒரு கோமாளி நினைக்க சொல்லிட்டு இருக்கான் சுகர்சு. இது ரீஎனிமேஷன் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு டோபிராமா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஜுட்ஸு கிரியேட் பண்ணதே நான் தான், இவனுக்கு என்னையே வர வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு உடனே ஒராஜ் மாதிரி சொல்றான். லார்ட் செகண்ட் நீங்க நிறைய ஜுட்ஸு அசால்ட்டா கிரியேட் பண்ணிட்டு போயிட்டீங்க, ஆனா அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனையே வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ திரும்பி லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண பாக்கியான்னு சொல்லிட்டு லார்ட் செகண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. டேய் என்னோட வாழ்க்கையை இழந்து உன்னோட ஜுட்ஸு எடுத்துன்னு சொல்லிட்டு தேர்ட் ஹோக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு. திரும்பி லீஃப் வில்லேஜ் அடிக்க வேண்டியன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு அவர். ஹாசிராமா சொல்லிட்டு இருக்காரு, டே டோபிராமா உன்ட்ட அதான்டா சொன்னேன் அன்னைக்கு இந்த மாதிரி ஜுட்ஸு எல்லாம் கிரியேட் பண்ணாத சொல்லிட்டு இருக்கான் அவன். வாய மூடு அண்ணா, நீ சம்மந்தம் இல்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டோபிராமா கத்துதான். ஆனா அப்படின்னு சொல்ல வரான், வாய மூடு அப்படின்னு சொன்னோன்னு ஹாசிராமா தலையே தொங்கிருச்சு. என்னடா காட் ஆஃப் த ஷினோபி சொன்னீங்க, என்னடா வார போராட்டம் எல்லாம் திட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் சுகர்சு. டேய் நான் ஒன்னும் உங்களை வந்து லீஃப் வில்லேஜ் அழிக்கிறதுக்காண்டி வர வைக்கல, நான் வேற விஷயத்துக்காண்டி வர வச்சேன்னு சொல்றான் ஒராச்சு மாதிரி. நான் வந்து இந்த பையனுக்காண்டி தான் உங்களே வர வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சாஸ்கி அங்க தான் நிக்கான். நான் தான் சாஸ்கி உச்சிகா, உங்களை மாதிரி ஹோக்காக கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட டோபிராமா, டே நீ உச்சிகா தானே, அப்ப நீ கண்டிப்பா பொறுக்கி பேராதான்டா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டே டோபிராமா எப்போ உச்சிகா பத்தி இப்படி பேசான்னு சொல்லிட்டு ஹாசிராமா கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த விஷயம்லாம் ஒன்றும் தேவையில்ல, தேர்ட் ஹோக்காக இட்டாச்சி எதுக்கு நீங்க அது பண்ண சொன்னீங்க, அது உண்மையா பொய்யா அதை கேட்க தான் வந்திருக்கேன்னு சொல்றான் சாஸ்கி. அப்பனா உண்மை என்ன நினைச்சு உனக்கு எல்லாம் தெரியும் அப்படிதானே சொல்லிட்டு தேர்ட் ஹோக்காக கேட்காரு. இட்டாச்சி நான் கொண்டுட்டேன் என்னோட கிளானுக்காண்டின்னு சொல்றான் அவன். டோபி டான்ஸும் சொன்ன உண்மையை வச்சு நான் லீஃப் வில்லேஜுக்கு அகைன்ஸ்டா வெஞ்சன்ஸ் வச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உங்க வாயால கேட்கணும், அதைத்தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு சொல்றான் அவன். நான் மட்டும் அவன் விஷயத்தை தானா உள்ளது நுழைஞ்சு எல்லாத்தையும் செய்ய சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு லார்ட் தேர்ட். ஆனா அவன் மேல நான் ஒரு துரோகின்னு ஒரு பட்டத்தை சுமத்தின, அது நான் தான் பண்ணேன்னு சொல்றான் அவரு. ஆனா இன்னொன்னு அக்காட்சியில சேர்ந்தது அவன் சுய நினைவோடு தான் சேர்ந்தா, நான் ஒன்னும் சேர சொல்லணும்னு சொல்றாரு அவரு. உங்களை மாதிரிலாம் இட்டாச்சு கிடையாது, சின்ன வயசுல அவன் ரொம்ப ஜீனியஸா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவன் எப்பவுமே நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னே விசாரிக்க ஆரம்பிச்சான், ஒவ்வொரு இடத்துல போய் தேட ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு இருக்காரு. சில காலத்துக்கு முன்னாடி நம்ம ஷினோபிகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிட விரும்பினான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால யாராலையும் இட்டாச்சியோட எல்லையெல்லாம் தொடவே முடியல, அவன் எப்பவுமே தாண்டி போய்கிட்டே இருந்தான், அவன் ஃபியூச்சர் நோக்கி தான் போய்கிட்டு இருந்தான்னு சொல்றாரு அவர். ஃபியூச்சர்ல நம்ம ஷினோபி வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் அவன் யோசிச்சான்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அவனோட 7 வயசுல அவன் ஹோக்காகே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு தான் சொல்றாரு அவர். நாங்க எல்லாத்தையும் இட்டாச்சி கையிலே விட்டுட்டோம், அவனே தனியாவே எல்லாம் செஞ்சான், அவனோட கிளானே அவன் தான் கொண்டான், அது மூலயமா வில்லேஜை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல நடக்க வாரே அவன் தடுத்தாண்டா. அக்காட்சியில சேர்ந்தான், அது எதுக்கு வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணிக்காண்டி தான் அக்காட்சியில சேர்ந்தான், அங்க ஒரு ஸ்பை மாதிரி வேலை பார்த்தான்னு சொல்லிட்டு. ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சான், ஒன்னே என்னை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னான்னு சாஸ்கியை சாக்காக. அப்பனா இதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லிட்டு சாஸ்கி கட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை டோபிராமா சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் உச்சியோட சாபக்கேடு, அதனாலதான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அடே அவன் கூப்பிட்டாட்டுலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களா, ஆனா நான் இதெல்லாம் முதல்ல யோசிச்சு வச்சதான் சொல்றாரு டோபிராம். எப்படினாலும் மாதராவோட தன்மை எல்லாருக்கும் வளர்ந்து வரும்னு எனக்கு தெரியும், அதை நான் யோசிச்சும் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன் டோபிராம். உன்னை ஒராஜ் மாதிரி சொல்றான், அவங்க எல்லாம் செய்யறதுக்கு காரணமே நீங்க தான் லார்ட் செகண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள விதை போட்டு வளர்த்ததே நீங்க தான் சொல்றான், உச்சிக போலீஸ் போர்ஸ் கிரியேட் பண்ணதே நீங்க தான் சொல்றான். என்னடா பேசணும்னு சொல்லிட்டு டோபிராமா டென்ஷன் ஆகுறான். தப்பு செய்யற எல்லாத்தையும் அவங்க போய் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க ரொம்ப ஹார்டா செய்யறதுனால மக்களுக்கு அவங்கள பிடிக்காமலே போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒராச்சு மாதிரி. அது மாதிரி இன்னொன்னு, உச்சிகா டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ஒரு பிரிசனையும் கட்டி விட்டுட்டீங்க, அவங்களே பாதுகாக்கிற மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்றான். அதனால உச்சிகா எப்பவுமே வில்லேஜோட எல்லையில தான்டா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒராச்சு மாதிரி. அதனாலதான் எல்லாருமே மாதரா மாதிரியே மாற ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோன்னு மிரண்டானுங்க அவன். டேய் டோபிராமா உச்சியேக்கலன்னு இப்படி பண்ணாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அவங்க திறமைக்கு என்ன பொசிஷன் கொடுக்கணுமோ அதை தானடா கொடுக்க முடியும், அவங்களால அதை பண்ண முடியும்னு நினைச்சா அதனால தான்டா போலீஸ் ஃபோர்ஸை கொடுத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அவன். இன்னொரு மாதரா முளைச்சு வந்தா அதெல்லாம் வேறோட அழிச்சிடலாம் நினைச்சேன்டா, அதனாலதான்டா இப்படிலாம் பண்ணேன்னு சொல்றான் டோபிராமா. அண்ணன் உனக்கு ஆல்ரெடி வந்து உச்சிய கிளானை பத்தி தெரியும், அவனுங்கெல்லாம் வந்து கெட்ட எண்ணத்திலே வளர்ற கிளான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சாத்தான்னு சொன்னோன்னு சாஸ்கி இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஒராச்சு மாதிரி சொல்றான், மாதரா கொடுத்த பயத்தினாலதான் இப்பெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு மாதராவை பத்தில ஒன்னும் தெரியாது சொல்றான் டோபிராமா. சரி செகண்ட் ஓகே, உங்கள்ட்ட தான் அடுத்த கொஸ்டின் கேட்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. உச்சிய கிளானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்றான் அவன். சரி உனக்கு அவ்வளவுதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கு உச்சியும் பெரிய ஹிஸ்டரியே இருக்குடா, எப்பவுமே நாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம்னு சொல்றான் அவன். ஒரு காலகட்டத்துல நாங்க ரெண்டு பேரும் பரம எதிரின்னு சொல்றான் அவன். எனக்கு அதெல்லாம் தெரியும், ஆனா உச்சியானாலே சாத்தான் இதுல இருந்து வந்தான்னு சொன்னீங்களே அதைத்தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்கன்னு சொல்றான் சாஸ்கி. இது எப்படின்னா செஞ்சு கிளான்ல இருந்து ஆப்போசிட் மாதிரி, செஞ்சு கிளான்ல எப்படின்னா எப்பவுமே ஒரு பாசத்து மூலியமா தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு சொல்றான் அவன். ஆனா உச்சிய கிளானோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்களோட பவர் தான், அவங்களோட விசுவல் ஜுட்ஸ்னு சொல்றான் அவன். ஆனா உண்மை அதுவே கிடையாது, உண்மையிலே வேறன்னு சொல்றான் டோபிராமா. உச்சியா கிளான் மாதிரி யாராலுமே பாசமே வைக்க முடியாதுன்னு சொல்றான் அவன். அவங்க யார் மேல ரொம்ப பாசம் வைக்காங்களோ அப்பந்தாண்டா அவங்களோட இதுவே ஓப்பன் ஆகும்னு சொல்றான், அவங்களோட பவரே அவைக்கனாகும்னு சொல்றான். என்ன நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்கான். ஒரு லெவலுக்கு மேல உச்சிக்க ஒருத்த மேல பாசம் வச்சிட்டாங்கன்னா அவங்களை எப்ப இழக்கிறாங்களோ அப்ப அவங்களோட பவர் வந்து அவைக்கனாகும்னு சொல்றான். செஞ்சுக்கு மேல உள்ள பாசம் வச்சவங்களோட அவங்கன்னு சொல்றான் அவன். சுகர் இருக்கான், இதுல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு, இப்படி பாசம் வச்சிருந்தவங்களா இருந்தா செஞ்சு கூட பாசம் வச்சிருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அளவுக்கு அதிகமா பாசம் வச்சனாலதான் அதுல ஒரு பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் டோபிராமா. இவ்வளவான பாசம் வச்சவங்களால அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருவாங்கன்னு சொல்றான் அவன். உச்சிகா யார ஒருத்தவங்களை பாசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, உச்சிகா யார் மேல ஒருத்த மேல பாசம் வைக்காங்களோ அவங்களை இழந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு வெறுப்பே அவங்கள்ட்ட உண்டாகும். எந்த அளவுக்கு பாசம் வச்சாங்களோ அதுக்கு மேல பல மடங்கு அவங்க மேல வெறுப்பு உண்டாகும் சொல்றான் அவன். அந்த மாதிரி டைம் போக போக அவங்களே அறியாம ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து அவைக்கனாகும் சொல்றான் அவன். அவங்க எப்போ அவங்கள நம்பியே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்களோ அப்பதான்டா அது ஓப்பன் ஆகும் சொல்றான் அவன். அது சடனா அவங்க மூளையில இருந்து ஒரு தனி சக்கரா வந்து ஓப்பன் ஆகும் சொல்றான் அவன். அந்த சமயத்துல தான்டா ஒருத்தன் கண்ணே மாறுன்னு சொல்றான். மனசுல உள்ள வெறுப்புனால தான்டா அதை சரிங்கனே அவைக்கனாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறந்தாண்டா சரிங்கன்னு சொல்றான். அது மாதிரி எந்த அளவுக்கு உங்க மனசுல வெறுப்பு போய்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு ஒண்ணா சரிங்கன்ல வந்து அவைக்கனாகிட்டே இருக்குங்க அவன். வெறுப்புனாலதான் அந்த பவரே கிடைக்கும்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட எமோஷனை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனாலதான்டா அவங்க போய் இருட்டுல போய் மாட்டிக்கிடுவாங்கன்னு சொல்றான் அவன். ஈவில் பவர்ல போய் விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான விஷுவல் பவர் அவங்க கையில கிடைச்சிருச்சுன்னா அவங்கள யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்னு சொல்றான் மாதரா மாதிரின்னு சொல்லிட்டு. மாதரா எப்பவுமே அவன் சின்ன தம்பியை வந்து ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டே இருந்தான், எப்படி உங்கன்னு உடனே லவ் பண்ணணும் அந்த மாதிரின்னு சொல்றான் ஹாசிராமா. உச்சிகா பவர் வந்து நம்ம வில்லேஜுக்கு வந்து நல்லபடியா உதவணும் தான் நினைச்சேன், ஆனா அதே சமயத்துல வில்லேஜ் அழிக்க மாதிரியும் போகும்னு எனக்கு தெரியும் சொல்றான் அவன். ஆனா கடைசி அவங்க லீவ் வில்லேஜ் யூஸ் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றான் டோபிராமா. டே டோபிராமா நீ வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹாசிராமா. டே அவன் ஒரு அப்பாவி குழந்தை, அவன்கிட்ட எல்லாம் இப்படிலாம் பேசதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. அண்ணன் உனக்கு இதை பத்தில எல்லாமே தெரியும், நீ வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டோபிராமா. பின்னாடி சடனா சாஸ்கி மங்கைக்கு ஷெரிங்கன் ஓபன் பண்றான். அது மங்கைக்கு ஷெரிங்கன் கூட கிடையாது, அது எட்டர்னல் மங்கைக்கு ஷெரிங்கன். சாஸ்கி சொல்றான் நான்லாம் ஒன்னும் அப்பாவி குழந்தைலாம் கிடையாது சொல்றான் அவன். ஃபர்ஸ்ட் அடுத்த கேள்வி நான் உங்கள்ட்ட தான் கேட்க போறேன்னு சொல்றான் அவன். வில்லேஜ்னா என்ன, ஷினோபினா என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கான். அடே வில்லேஜ்னா ஷினோபினா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட அண்ணன் லீஃப் வில்லேஜ் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. ஆனா அவன் வாழ்க்கையை போனதுக்கு அப்புறமும் லீஃப் வில்லேஜ் கண்டி போராடினா அவன் செத்த பிறகும் ப்ரௌட் லீஃப் வில்லேஜ் காரனா வந்து இறந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வில்லேஜ்னா என்ன, ஒருத்த சொந்த குடும்பத்தை கொல்ற அளவுக்கு இந்த வில்லேஜ் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களோட ரெஸ்பான்ஸ் கண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ சொல்ற பதில பொறுத்தா நான் எல்லாம் செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் லீஃப் வில்லேஜுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறமா லீஃப் வில்லேஜ் கூட நிக்கிறமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை எல்லாரும் சுத்தி பாக்காங்க, உன்னை ஒராச்சு மாதிரி பழசை யோசிச்சு பார்க்கான். சாஸ்கி சொல்லி இருப்பான், ஒராச்சு மாதிரி நீ ஒரு வாட்டி லீஃப் வில்லேஜ் அழிக்க நினைச்சலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்காண்டி லீஃப் வில்லேஜ் அழிக்க நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா கேட்காம உன்னை சடனா இப்ப காட்டுறாங்க. என்னது ஹிடன் லீஃப் அகைன்ஸ்டா வந்து வெறுப்பு வைக்கன்னு சொல்லிட்டு டோபிராமா கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உச்சிகா பையில உன் உடம்பு ஃபுல்லா ஈவிலா தான்டா இருக்கு, உன் கதை இங்க வச்சு முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா தலைவன் பவர் அவைக்கன் பண்ணி விட்டான். வெறும் ஒத்த வரல தான் தூக்குதான், அந்த பவருக்கு ஆப்போசிட்ல அவனால நிக்கவே முடியல. டே டோபிராமான்னு சொல்லிட்டு ஹாசிராமா டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா அண்ணன் தம்பி பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சுகர்சு மிரண்டுட்டான். இப்பந்தாண்டா இவனோட பவரே பாக்கன்னு சொல்லிட்டு டோபிராமா அவனோட பவரை இறக்குன்னு சொல்றான் ஹாசிராமா. தலைவன் யாருன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே அவனோட ஃபிங்கரை இறக்கணும்னு அப்படி பவர்ஃபுல்லா அடங்கிருச்சு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா ஹாசிராமா எப்பவும் போல. இவனுக்கு பவரை யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் பில்டிங் இடிய பிரிச்சு லாட் தேர்டுக்கு இப்ப தான் உயிரே வருது, என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்னு ஹாசிராமா சொல்றான், டே சாசி உனக்கு உண்மையிலே சூப்பர் அண்ணன் கிடைச்சிருக்கா, என்னோட உங்க அண்ணன் சூப்பர் சினோபின்னு சொல்றான் அவன். எனக்கு வில்லேஜ் பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒராச்சு மாதிரி சொல்றான், உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ எல்லாத்தையும் இந்த பையன் சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒராச்சு மாதிரி நம்மள்ட்ட அந்த அளவுக்கு டைம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன டைம் இல்லையா, என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு தேர்டு வகை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம வாருக்கு நடுவில் இருக்குன்னு சொல்றான். மாதரா உச்சியை திரும்பி ரீவை ஆயிட்டான், அந்த சினவி வெல்டே அழிக்க நினைக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒராச்சு மாதிரி சொன்ன உடனே 4 ஹுக்காக மிரண்டுட்டாங்க. திரும்பி அந்த பையன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு ஹாசிராமா தலையில அடிக்காரு. டோபிராமா சொல்றாரு, டைரக்ஷன் 2 o'clockல வந்து ஒரு பவர்ஃபுல் சக்கரா என்னால சென்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டோபிராமா. உடனே வந்து மினாட்டோ நினைச்சுக்கிட்டு இருக்கான், டே இது 9 tail சக்கரா, அப்ப நருட்டோ வந்து சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கான். நருட்டோ எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுறான்னு சொல்லிட்டு மினாட்டோ சந்தோஷப்படுறான் மனசுக்குள்ள. ஆனா மாதரா சக்கரா என்னால சென்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே லாட் தட சொல்றாரு, அப்ப எங்களை பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்பிடா, நாங்க சண்டை போட போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஒராச்சு மாதிரி சொல்றான், உங்க மூவ்மெண்ட் எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, நான்
நினைச்சா மட்டும் நீங்க மூவ் பண்ண முடியும்னு சொல்றான் ஒராச்சிமாரு. பேசினதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் பேட்டில் ஃபீல்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு ஒராச்சிமாரு சொல்றான். இந்த பையனுக்கு நீங்க என்ன பதில சொல்றீங்களோ சாஸ்கியோட சாட்டிஸ்பேக்ஷனை பொறுத்தா இங்க இருந்து போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிக்கன்னு சொல்றான் ஒராச்சிமாரு. அதனால டைம்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் அவன். உன்ன டோபிராமா சொல்றான், உன்னோட பேர் ஒராச்சிமாரு தானே, நீ வந்து எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காம, இந்த ஜுட்ஸுவை கிரியேட் பண்ணதே நான் தான்டா, அதனால இதோட ஜுட்ஸோட ஃபார்முலா எனக்கு தெரியும்னு சொல்றான் டோபிராமா. போன வாட்டி வந்து எங்களை நீ ஃபுல்லா ரீவே பண்ணல, ஆனா இந்த வாட்டி எங்களோட ஒரிஜினல் பவரோட என்ன ரீவே பண்ணிட்ட, இந்த வாட்டி நான் உடச்செறிஞ்சிட்டு போக போறேன்னு சொல்றான் அவன். கிரியேட் பண்ணவன்ட்டு உன்னோட ஆட்டத்தை கட்டினு சொல்லிட்டு இருக்காம சடா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ரிலீஸ் பண்ண பார்க்க பார்த்தா ரிலீஸ் பண்ணவே முடியல. டேய் சர் டோபி, உண்மையில் நீ சூப்பர் ஷினோபியை தான்டா கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு காட் ஆஃப் ஷினோபியவே நீ பாராட்டுறாருன்னா எனக்கு சந்தோஷம் சொல்றான் ஒராச்சிமாரு. உன்னை ஆசிரமா அப்போ நாக்கள சிரிக்காரு. டேய் அவன் உன்னை வந்து கிரியேட் பண்ணதை என்னோட செல்லை யூஸ் பண்ணி தாண்டா உன்னை ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு வர வச்சிருக்கான், அதனால வந்து உன்னால இதை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டோபிராமா உன்னோட இன்ஸ்டிக்ட் ரொம்ப டல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹாசிராமா. இப்பதான் புரியுது என்னோட பாடி ஃபுல்லா என்னோட பிரதர் செல்ல இருந்து கிரியேட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஒராச்சிமாரு பார்க்க இவங்க எல்லாம் சரி கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ஹாசிராமா வர நினைச்சார்னா எப்பனாலும் அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு உடைக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் செல்ல யூஸ் பண்ணி தான் மிச்சம் எல்லாத்தையும் வர வச்சிருக்காங்க, அவனே வர வச்சு அவன் என்ன செய்வான் உடச்செறிஞ்சிட்டு போகாமல இருக்க போறான். ஒராச்சிமாரு பயப்படாடா, நான்லாம் வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸு எல்லாம் உடைக்கிற விரும்பத்துல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி இவனை மட்டும் இந்த பையனை மட்டும் அப்படியே எதுவும் சொல்லாம இங்க இருந்து விட்டுட்டு போனோம்னா இன்னொரு மாதரா இங்க இருந்து உருவாகுவான், நான் அதை பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த வாரம் நீங்க ஜெயிச்சாலும் அடுத்த மாதராவா வந்து தீர்வான்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உன்ட்ட எல்லா கதையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. இதை பத்தி ஷினோபி பத்தி சொல்லணுமான்னு சொல்லிட்டு அப்படி பழச சொல்ல ஆரம்பிக்க பார்த்தா ஹாசிராமாவும் மாதராவும் போட்ட சண்டையை தான் யோசிச்சு பார்க்காம பார்த்தா உச்சியை பத்தி செஞ்சுவை பத்தி சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்காம உட்ஸ்டேல் உட் டிராகன் ஜுட்ஸுவை போட்டு அட்டாக் பண்றான். பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க. உடன் கோலம் ஜுட்ஸு என்ன கோலம் ஜுட்ஸு இல்லாம இறக்கும் அவன். பார்த்தா 90 கூட வச்சு சண்டை போட்டுக்கிட்டு சடனா வந்து என்ன செய்யறான் சுசானோவெல்லாம் இறக்கி அட்டாக் பண்றான் மாதரா. பார்த்தா 90 சுத்தி அப்படியே வந்து சுசானோவா மாத்திட்டான். சரி உன்னோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஹாசிராமான்னு சொல்லிட்டு இருக்காம பார்த்தா உடன் ஸ்டீல போட்டு அவர் உள்ள இடத்துல லாக் ஆகி இருந்திருக்காரு ஒரு இடத்துல. சரி அவன் 90 வந்து சுசானோ வச்சு ஆர்மர் மாதிரி பண்ணி வச்சிருக்கானா. மாதரா நரிப்பேல நீ உண்மையிலே அறிவாளி தாண்டான்னு சொல்லிக்கிறேன் ஹாசிராமா. அப்பவும் தலைவன் நாக்கலா சிரிக்கான். உன்னோட ஸ்வாட்ஷிப் ஆட்டத்தெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு இருக்காம உட்சே லாஃபிங் புத்தா ஜுட்ஸுவை போட்டுட்டான் தலைவன். பார்த்தா 90 லாக் பண்ணி தூக்குறாரு அவரு. பார்த்தா ஹாசிராமா தப்பிச்சு ஓடுறாரு. பார்த்தா மாதரா நிறைய வச்சு துரத்திக்கிட்டு வரான். சம்மனிங் ஃபைலு ரேஷமோன இறக்கி விட்டான். பார்த்தா 5 அரண் கதவை இறக்கி விட்டாரு அவரு. பார்த்தா அதெல்லாம் அசால்ட்டா அடிச்சு நொறுக்கி எரியுதான் அவன். பார்த்தா 90 வச்சு அட்டாக் பண்ண அட்டாக்கு டெய்ல் பீஸ்ட் பாம்பு போட்ட போட்டல இன்னொரு இடமே செதறிடுச்சு. ஹாசிராமா பழையபடி இல்லடா, இப்போ என்னோட பவர்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் மாதரா நீ உன்னோட பவர் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. நீ சண்டை போடுறதுனால வில்லேஜும் பாதிக்கப்படும் நம்மளோட சின்னவியும் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நம்மளோட பிரதர்ஸே வந்து நீ இன்சல்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை கொல்ல விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்ன கொல்ல முடியும்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஃப்ரெண்டா தான்டா பாத்துட்டு சொல்றான் ஹாசிராமா. இந்த ஃப்ரெண்டு கதையெல்லாம் நான் ஆல்ரெடி பாத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். சரிடா அவன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் சொல்லிட்டு இருக்காரு. தலைவன் சடனா சேஜா ஜுட்ஸு போட்டு விட்டாரு. உட்சேல் செஞ்சு 1000 ஜுட்ஸுன்னு போட்டு விட்டாரு. 1000 கை வருது. ஒரு பக்கத்துல ஹாசிராமான்னு அவர் வராரு, இவர் மாதரான்னு வரா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.